ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே என் குட்டி பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கு என்ன லஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன், அது நல்லா புளிச்சிருச்சு. அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி சேர்த்திட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பீட்ரூட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்திட்டு துருவி வச்சுருக்க பீட்ரூட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்த தேவையில்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ. காரக்குழம்பு செய்யறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி வந்து சேர்த்தி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் வந்து 4 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த காரக்குழம்புக்கு வந்து தண்ணி கம்மியாகவே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ. கொஞ்சம் வந்து திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து திக்காக இருக்கணும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்பிக்கு வந்து மினி ஊத்தாப்பம் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். குட்டியாக வந்து ஊத்தாப்பம் ஊற்றிட்டு அது மேலே வந்து ஆனியன், பீட்ரூட், கேரட் வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக வந்து வேர்க்கடலை சட்னி தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அது வந்து தம்பியோட ஃபேவரட், அதனால் அது வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ தம்பிக்கோ ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். தம்பியோட ஸ்நாக்ஸுக்கு வந்து இனிப்பு முறுக்கும் பட்டர் முறுக்கும் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து தம்பிக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். வாட்டர் பாட்டில் வச்சு லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கு சூடாக சாதம், காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், தயிர், அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு.